السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين. أما بعد. கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் நம்முடைய அக்ஸாபதியில் மனிதமிக்க இந்த ரமலான் மாதத்துடைய நுகர்த்தொழிலுக்கு பிறகு உலக மக்கள் அனைவருக்கும் நேர்வழி காட்டியாக அல்லாஹ் இறக்கியாக இருக்கிற இந்த அல்குர்ஆனை அரபியில் ஓதி அதனுடைய அர்த்தத்தை படித்து பார்த்து அதன் மூலமாக கிடைக்கிற படிப்பினை நம்முடைய வாழ்நாளில் கொண்டு வர வேண்டும் என்று துஆ செய்து வருகிறோம். அல்குர்ஆனை நாம் எல்லாம் சின்ன பிள்ளையிலிருந்து ஓதி ஓதி மூடி வைத்த காரணத்தினால் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்று புரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை மாற்றி அமைக்க வேண்டுமானால் நாம் அனைவரும் இந்த குர்ஆனை ஓதுகிற முறையையும் ஓதியது என்ன என்று விளங்குகிற முறையையும் கண்டிப்பாக படித்தாக வேண்டும். அதுதான் காலத்தில் கட்டாயமாக இருக்கிறது. இல்லை என்று சொன்னால் நம்மை சுற்றி வழிகேடுகள் அதிகமாக இருக்கிறது. ஷைத்தானின் சூழ்ச்சியால் பெரும்பாலான மனிதர்கள் வழிகேட்டில் சென்று விட்டார்கள். அல்லாஹ் நமக்கு வழிகேட்டை விட்டும் தூரமாக்கி நேரான வழியை தந்திருக்கிறான். அந்த நேரான வழியில் தொடர்ந்து நாம் மௌத்து வரை பயணிக்க வேண்டுமானால் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்பதை கண்டிப்பாக புரிந்தாக வேண்டும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். யௌம நகூலு லிஜஹன்னம ஹல் இம்தலதி வ நகூலு ஹல் மின் மஸீத் வ உஸ்லிஃபத்தில் ஜன்னத்து லில் முத்தகீன கைர பஈத் هذا ما توعدون لكل أواب حفيظ. இப்படி நல்லா சரளமாக ஓதுவதற்கு பழக வேண்டும். அதற்கு பிறகு ஓதிய அந்த வசனத்துடைய அர்த்தம் என்னவென்று பார்க்க வேண்டும். அதற்கான எல்லா வழிமுறைகளும் இன்றைக்கு இருக்கிறது. எந்த குறையும் இல்லை. நல்லா ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான். யௌம நகூலு லிஜஹன்னம அப்படின்னு அர்த்தம் சொன்னாங்க. அன்றைய நாள் ஏற்கனவே பேசிகிட்டு இருக்க முடியாது, மறுமை நாளில் வந்து பேசிகிட்டு இருக்கிறோம். அந்த நாளில் நரகத்தோடு அல்லாஹ் பேசுவதாக பதிவு செய்கிறார். நரகத்தை படைத்து விட்டு அந்த நரகத்தோடு அல்லாஹ்வே பேசுகிறான். எப்படி பேசுகிறான்? நாம் இந்த ஜஹன்னம் என்று சொல்லக்கூடிய நரகத்திலும் நாம் வந்து கேட்போம். என்ன கேட்போம்? ஹலின் தலாத்தி, நீ வந்து ஃபுல்லாகிட்டியா, நிரம்பி விட்டாயான்னு நான் கேட்போம். அதான் குறைக்கெல்லாம் பதிவு செய்கிறாங்க உரையாடல்கள். அதுக்கு நரகம் வந்து கேட்போம், ஹல் மின் மஸீத், இன்னும் ஏதாவது இருக்கிறதா, அல்லது இன்னும் ஏதாவது அதிகமாக போட போறியா மேலே அப்படின்னு அர்த்தம் இருக்கு. கரெக்டாக இறக்கிறபடி அர்த்தம் வச்சா இன்னும் ஏதாவது இருந்தால் சொல்லு, அல்லது இன்னும் எதையாவது போட போறியா கிட்ட அப்படின்னு அர்த்தம். ஹல் மின் மஸீதுங்கிற வார்த்தை அல்லாஹ் வந்து நமக்கு புரிகிற பாஷைகள்லாம் இங்கே பேசுகிறான். மனிதர்களுக்கு எதை சொன்னால் புரியுமோ அதை சொன்னாதான் புரியுங்கிறதுனா உரையாடலாக அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ் நரகத்தில் கேட்குற மாதிரியும் நரகம் பதில் சொல்கிற மாதிரியும் இந்த வார்த்தை அமைப்பு இருக்கிறது. இது என்ன விளங்குறோம் அப்படின்னாக்கா, ரசூலுல்லாஹ் என்ன விளங்கி சொன்னாங்கன்னு சொன்னாக்கா, நரகத்தில் தான் பெரும்பாலான மனிதர்கள் இருப்பார்கள். ஒரே பயணம் முடிச்சுக்கிட்டாங்க அவங்க. ரசூலுடைய வார்த்தை வந்து சின்னதாக இருக்கும், நிறைய ஆழமான பொருள் உள்ளதாக இருக்கும். ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க, அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட மனிதர்களில் 99.99% நல்லா மைண்டில் பண்ணிங்க. 99.99% பேர்கள் எங்கே போக போகிறாங்க? நரகத்திற்கு போக போகிறார்கள். அந்த நரகம் அந்த அளவுக்கு பெரிதாக படைக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹ்வால். இதுக்கு ஏன் அல்லாஹ் காரணம் சொல்லுகிறாங்க? இதுக்கு என்ன காரணத்தினால பெரும்பாலான மனிதர்கள் வந்து நரகத்துக்கு போகிறாங்க? முதல் காரணம் என்னன்னு சொன்னாக்கா, இம்மா யாத்தி அன்னக்கும் மின்னி ஹுதன் ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா ஃபௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன்.
முதல் காரணம் என்னன்னு சொன்னாக்கா, சொர்க்க வகைகளுக்கான காரணத்தை பேசும்போது அல்லாஹ் சொல்லுகிறான், என்னிடத்திலிருந்து உங்களுக்கு நேரான வழிமுறைகள் வரும். அந்த நேரான வழிமுறை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு எந்த கவலையும் கிடையாது, எந்த துக்கமும் கிடையாது. டைரக்டாக சொர்க்கம் வந்துடுவாங்க. அவங்க டைரக்ட் விசா அவங்களுக்கு இந்த கேட்டு இருந்தால் மாத்திரம். வல்லவீன கல்லபூதி ஆயாத்தினா, யாரெல்லாம் ஏண்டேந்து வருகிற இந்த வசனங்களை யாரெல்லாம் பொய்ப்படுத்துகிறார்களோ உலாய்க்கு அஸ்ஹாபுல் ஜஹீம், அவர்கள் தான் ஜஹீம் என்று சொல்லக்கூடிய நரகத்திற்கு சொந்தக்காரர்கள். அவங்க காலம் கால ஹாலிதீன ஃபீஹா, காலம் காலமாக இருப்பார்கள் சொல்லி குர்ஆனில் நிறைய வசனங்கள் வருகிறது. ஒன்று ரெண்டு கிடையாது. நரகத்தை பற்றி பேசுகிற வசனங்களில் பெரும்பாலுமே அல்லாஹ் சொல்கிற முதல் காரணம் என்னன்னு சொன்னாக்கா, ஏண்டேந்து இந்த மனிதர்கள் வாழ்வதற்காக சரியான ஒழுங்குமுறைகள் வந்தது குர்ஆன் மூலமாக. ஆரம்பத்திலிருந்தே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து எடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் இந்த மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்வதற்காகத்தான் நேரான வழி அவர்களுக்கு வந்தது. அதையெல்லாம் தூக்கி பின்னாடி போட்டாங்க, முதுகு பின்னாடி போட்டாங்க. எல்லாம் பல வசங்கள் இருக்குது. பின்னாடி போட்டு இவங்களாம் கற்பனை பண்ணிக்கிட்டாங்க அந்த உலக வாழ்க்கையில். இவங்களாம் கற்பனை பண்ணி லாஜிக்காக பேசிக்கிட்டு, நாம் இப்படி வாழ்ந்தா செட் ஆகாது, இப்படி வாழ்ந்தால் தான் செட் ஆகும், இதை சொன்னால் எனக்கு செட் ஆகாது, அதை செஞ்சால் எனக்கு செட் ஆகணும், இவனா ஒரு ப்ரோக்ராம் போட்டுக்கிட்டு அல்லாஹ் சொன்ன அந்த வழிமுறைகளை யாரெல்லாம் தூக்கி போட்டாங்களோ அவர்கள் மொத்தமாக நரகத்துக்கு போவாங்க. அதை அப்படியே வச்சுக்க இந்த பாயிண்ட. இப்போ இந்த ஆயத்து கரெக்டாக பொருத்தமாக இருக்கா இல்லையா? இன்றைக்கு உள்ள நடைமுறை நீங்கள் பாருங்கள். இந்த ஆயத்துக்கு எந்த அளவுக்கு உண்மையை சொல்லுவது என்பது விளங்கணும் உங்களுக்கு. அதனால தான் அது ஹக்குன்னு தான் அந்த குர்ஆன் அல்ல. இது மாத்திரம் தான் உண்மையை நீங்கள் பதிவு செய்யலாம். இன்னைக்கு நீங்கள் காலத்தில் யோசித்து பார்த்தீங்கன்னா, சமுதாயத்தில் இருக்கிற நிலைமையில பார்த்தீங்கன்னா, எத்தனை கோடி பேர் இருக்கிறாங்க? 800 கோடி பேர் இருக்கிறாங்க இல்லையா? 800 கோடி பேர்களில் அல்லாஹ் சொன்ன அந்த வழிமுறைப்படி பின்பற்றுபவர்கள் 0.1% தான் இன்னைக்கு. 0.1%னாக்கா ஒரு ஊர் இருந்துச்சுனாக்கா ஒரு 10 லட்சம் பேர் இருந்தாங்க வச்சுங்களேன், ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா அது அவ்வளோதான். அல்லது 2 பேர் இருப்பாங்க இஞ்சி போனோம், அவ்வளோதான். அல்லாஹ் சொல்கிற கணக்கு. சரியா? அப்போ அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், அதிகமான பேர்கள் இந்த நரகத்துக்கு போக போகிறாங்க. இதை சொன்ன பிறகு நம்ம அப்படியே உலகத்தை அப்படியே கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். இப்படி தான் குர்ஆனை படித்து புரிஞ்சுக்கணும். இப்போ அல்லாஹ் ஏன் இந்த குர்ஆனில் நரகவாசிகள் அதிகமான சொல்கிறான்னு இப்போ பார்த்தாக்கா, இன்றைக்கு கணக்கு எடுத்து பாருங்கள். இன்னைக்கு உலகம் முழுவதும் வட்டி தொழில் அதிகமாக இருக்கிறது. பெரும்பாலான மனிதர்கள் வட்டி தொழில் தான் செய்கிறார்கள். நம்பர் 1. விபச்சாரம் பெருகி இருக்கிறது. எங்கு பார்த்தால் தலைவிரித்து ஆடுகிறது. சினிமா மூலமாக, நாடகங்கள் மூலமாக நடிகர்கள் என்ற பேர் விபச்சாரர்கள், நடிகைகள் என்ற பேர் விபச்சாரிகள் அதிகமாக இருக்கிறாங்க உலகம் முழுவதும். டான்ஸு பாட்டு இருக்கா இல்லையா? வழி கெடுக்கிறாங்களா இல்லையா? 3வதாக அல்லாஹ்வை பற்றி ஒழுங்காக புரியாமல் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிற கூட்டம் அதிகமாக இருக்குதா இல்லையா? அதுக்கு பிறகு அல்லாஹ் சொன்ன பேச்சு கேட்டு அறிவை பெருக்கிக் கொண்டு அந்த அறிவின் அடிப்படையில் வாழுகின்ற கூட்டம் எத்தனை பேர்? யோசிச்சு பாருங்க. இதை ஷார்ட்டாக சொல்கிறேன். நீங்கள் அப்படியே கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா, ஒட்டுமொத்த இந்த உலக மக்களில் பெரும்பாலான 99.99% பேர்கள் அல்லாஹ்வுடைய அந்த வழிமுறையை விட்டு விலகி இருக்கிறார்கள் என்பது கண்டிப்பாக புரியும். இந்த ஆயத்துக்கும் நடைமுறைக்கு கரெக்டாக மேட்ச் ஆகும். அதனால தான் அல்லாஹ் அந்த ஜஹன்னத்தை பார்த்து கேட்குறான், நீ நிரம்பிட்டியா, இன்னும் ஏதாவது இருக்கான்னு அது கேட்குதுன்னு சொல்லி அல்லாஹ் பதிவு செய்கிறான். அப்போ நம்ம என்ன நினைச்சிடக்கூடாதுன்னு சொன்னாக்கா, தொழுகையாளிகளுக்கு குறிப்பாக சொல்லிங்க இந்த விஷயத்தை. குறிப்பாக தொழுகையாளிகள் இருப்பாங்க, ஒரு ஊரில் 10 பேர் 20 பேர் இப்படி இருப்பாங்க, 5 பேர் சொல்லக்கூடியவர்கள். அந்த தொழுகையாளிகளுக்கு சில நேரங்களில் செலவு வந்துடக்கூடாது. என்னடா லட்சக்கணக்கான பேர்கள் இருக்கிறான், அவனும் நல்லா தானே வாழ்கிறான், அவனும் தானே பில்டிங் கட்டி வச்சிருக்கிறான், அவனும் தானே கோடி வழியாக வச்சிருக்கிறான், அவனும் தானே கார் வச்சிருக்கிறான், பங்களா வச்சிருக்கான், ஏசி வச்சிருக்கிறான், சமுதாயத்தில் பெரிய அந்தஸ்தில் இருக்கிறான், பதவியில் இருக்கிறான், சமூகத்துக்கு வழிகாட்ட போகிறோன்னு சொல்லிட்டு இருக்கிறான், பெரிய கட்சியில் இருக்கிறான், அரசியலில் இருக்கிறான்னு சொல்லிட்டு ஏமாந்துடாதீங்க. இவர்கள் எல்லாருமே மொத்தமாகவே இவர்கள் வழிகாட்டுகள். ஒப்பா சொல்கிறேன் நான், மொத்தமாகவே வழிகாட்டுகள் தான் இவங்க. ஏன் வழிகாட்டுகள் என்று சொன்னால், இவர்கள் செய்கிற அந்த தொழில்களாக இருக்கட்டும், இவர்கள் செய்கிற தொழிலாக இருக்கட்டும், பெரும்பாலுமே ஹராமாகத்தான் இருக்கும். இல்லாம சில பேர்களை தவிர பெரும்பாலுமே ஹராமத்தான் நல்லா பதிவு செய்கிறாங்க.
அதனால தொழுகையாளர்கள் என்ன கவலைப்படக்கூடாது என்று சொன்னால், நாம் வந்து கொஞ்சம் பேர் தானே இப்படி இருக்கிறோம், ஒரு செலவடைஞ்சிடாமல் இருப்பதற்காக அல்லாஹ் அடுத்த வயசு அடுத்தாயிருக்கிறார். நீங்கள் செலவடைந்தாதீங்க. நீங்கள் ஒரு ஊருக்கு 4 பேர் 10 பேர் தான் இருப்பீங்க. ஒரு பள்ளிவாசல் 2 சப்பு 3 சப்பு தான் வரும். அதை பற்றிலாம் நீங்கள் வந்து கவலைப்பட்டு இருக்கக்கூடாது. ஏன்னாக்கா அல்லாஹ் சொல்கிறான், உசிலிபத்தில் ஜன்னத்துல் முத்தகீன கைர பையின், நரகவாதிகள் அதிகமாக இருப்பாங்கன்னு சொல்லிவிட்டு அடுத்ததை சொல்கிறான், யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களை பின்பற்றி அல்லாஹ்வை சரியாக புரிந்து கொண்டு அல்லாஹ் என்னை படைத்திருக்கிறான் என்று விளங்கிக் கொண்டு அல்லாஹ் கண்டிப்பாக எனக்கு மௌத்தை தர இருக்கிறான் என்று புரிந்து கொண்டு அந்த கேள்வி எனக்கு இருக்குன்னு விளங்கிக் கொண்டு அல்லாஹ் நிற்க போகிறோன்னு நினைச்சு கொண்டு அதுக்கு பயந்துட்டு வாழ்றவங்க பேர் முத்தக்கின். முத்தக்கின்னு ஷார்ட்டாக சொல்கிறேன். முத்தக்கின்ங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அல்லாஹ்வை பற்றி ஒழுங்காக விளங்கி இருக்கணும், எங்கேருந்து வந்தோன்னு விளங்கணும், உம்மா வயிற்றுல எப்படி வளர்ந்தோன்னு விளங்கணும், உலகத்தில் ஏன் வாழ்றோன்னு விளங்கணும், எங்கே போகிறோன்னு விளங்கணும், இறுதியாக அல்லாஹ் முன்னாடி நிற்க போகிறோன்னு விளங்கணும். அதுக்கு பிறகு அங்கே பயந்துக்கிட்டு நாம் செய்கிற எல்லா காரியங்களையும் நான் பதில் சொல்ல போகிறவே நினைச்சு வாழ்ற வாழ்க்கை அமைப்பு இருக்குல்ல, இதுக்கு பேர் முத்தக்கின். இந்த முத்தக்கின்கள் எல்லா மகல்லாக்களிலும் எல்லா ஊர்களிலும் மிக 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 குறைவாக இருப்பார்கள். இது அல்லாஹ்வுடைய சோதனை. அல்லாஹ்வுடைய சோதனையாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். எல்லா உலக நாடுகளிலையும் உலக மகல்லாக்களிலுமே மிகவும் குறைவானவர்கள் தான் இந்த முத்தக்கின்களாக இருப்பார்கள். அந்த முத்தக்கின்களுக்கு மாத்திரம் அந்த சொர்க்கத்தை மிகவும் தூரமாக இல்லாமல் மிகவும் அருகாமையில் நான் வைத்திருக்கிறேன் அப்படின்ட்டு அந்த யோசனைக்குவோம். அல்லாஹ் நமக்கு நேரான வழியை தந்திருக்கிறான். அந்த மிக அருகாமையில் இருக்கிற மிக தூரமாக இல்லாத அல்லாஹ்வுக்கு அஞ்சுபவர்கள் யாரோ அவங்களுக்கு மாத்திரம் ரொம்ப கிட்டக்க வைத்திருக்கிறான். அந்த கிட்டக்க வைத்திருக்கிற அந்த சொர்க்கத்தில் போவதற்கு நாம் துவா செய்து கொள்ள வேண்டும். எல்லாரும் அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் துவா செய்து கொள்ளணும். ஏன்னாக்கா அல்லாஹ்வுடைய சோதனை இது. முத்தக்கின்கள் குறைவாக இருப்பதாக அல்லாஹ் பதிவு செய்துவிட்டு அந்த முத்தக்கின்களாக மாறுவார்களா என்று சொல்லி அல்லாஹ் இன்னும் பல வசனங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் முத்தக்கின்கள் இப்போ இருக்கிறாங்க, முத்தக்கின்களாக மாறுவதற்கான தகுதிகள் என்ன என்பதையெல்லாம் விழாவாரியாக பேசுகிறான் வரக்கூடிய வசனங்கள். அப்ப நாம என்ன செய்யணும் அப்படின்னு கேள்வி வந்தா இல்லையா, 2 வகையான பேர்களை பற்றி எல்லாம் பேசிட்டாங்க. அப்படின்னா நீங்கள் உலகத்தில் வாழ்கிற இந்த உலகத்தில் பெரும்பாலான மனிதர்கள் நரகவாதிகள். அந்த நரகவாதிகள் இருப்பதனால் அல்லாஹ் சொல்றான், லா யஸ்தவி அஸ்ஹாபுன் நாரி வ அஸ்ஹாபுல் ஜன்னா, அஸ்ஹாபுல் ஜன்னத்தி ஹுமுல் ஃபாயிஸூன். நிறைய வசனங்கள் இதே வாசகத்தில் வருது. சொர்க்கவாதிகளும் நரகவாதிகளும் சமம் கிடையாது. என்ன கிடையாது? சமம் கிடையாது. சொர்க்கவாதிகள் தான் வெற்றி பெற்றவர்கள். ஏன் இதை எல்லாம் பதிவு செய்கிறாங்க? நிறைய ஆயத்துக்கு இந்த கருத்துப்பட்டு நிறைய ஆயத்துக்கு வருது. நீங்கள் வந்து சொர்க்கவாதிகள் ஒரு கூட்டம், சின்ன கூட்டம், நரகவாதிகள் பெரும் கூட்டம். அவங்கள்ட்ட எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் ஆயுத பலங்களும் அவங்கள்ட்ட இருக்குது. அவங்க சொன்னால் உலகமே கேட்கும். நரகவாதிக்கு ஒரு கமெண்ட் பண்ணான்னா அவன் ஆர்மி வச்சிருப்பான், பொருளாதாரம் வச்சிருப்பான், அந்தஸ்தில் இருப்பான், அரசியலில் இருப்பான், எல்லாம் கேட்பான் கமெண்ட் பண்ணாக்கா. இந்த முத்தக்கிகள் இருக்காங்கல்ல, அவங்க யாருன்னே தெரியாது, எங்கேயாவது ஒழுங்கிட்டு உட்காந்துருப்பாங்க ஊருக்குள்ள. அவங்க சொன்னால் யாரும் மதிக்க மாட்டாங்க, அவங்கள வியூவர்ஸ் அவங்களுக்கு இருக்காது. அப்போ இந்த அழகுக்கு அல்லாஹ் சொல்லிவிட்டு 2 பேர் சமன்றமாக நினைச்சிடாதீங்க. யார் 2 பேரும்? அல்லாஹ்வுக்கு அஞ்சு வாழ்கிற சின்ன கூட்டமும் அல்லாஹ்வுக்கு அஞ்சாமல் வாழ்கிற மனோயுத்தை பின்பற்றுகிற அந்த பெரிய கூட்டமும் சமன்னு மாத்திரம் நினைச்சிடாதீங்க. அந்த சமம் கிடையாது. அஸ்ஹாபுல் ஜன்னத்தி ஹுமுல் ஃபாயிஸூன். அந்த அஸ்ஹாபுல் ஜன்னத்தா இருக்கக்கூடிய ரொம்ப அருகாமையில் இருக்கக்கூடிய சொர்க்கத்துக்கு ரொம்ப கிட்ட இருக்கக்கூடிய சொர்க்கவாதிகள் குறைவாக இருக்காங்கல்ல, இவங்க தான் வெற்றி பெற்றவர்கள். அதனால நீங்க வந்து நரகவாதிகளுடைய செயல்பாடுகளை நீங்க பார்த்துட்டு நீங்க வந்து மாறிடாதீங்க என்று அல்லாஹ் பல இடங்கள்ல சொல்றோம். ரசூலை பார்த்து அல்லாஹ் எச்சரிக்கிறான், இல் துத்தியு அக்ஸர மின் ஃபில் அர்த் மன் ஃபில் அர்த் யுதில்லூக அன் சபீலில்லாஹ். இந்த உலகத்தில் பெரும்பாலான மனிதர்கள் ஒரு செயலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த செயலின் பக்கம் உன்னுடைய கண்ணை அங்கே போட்டுட்டீங்கன்னாக்கா உன்னை எல்லாருமா சேர்ந்து வழிகேட்ட விட்டுருவாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் அல்லாஹ் எச்சரிக்கிறான். எவ்வளவு சூப்பராக இருப்பாரு வசனம். இந்த உலகத்தில் ஒரு 1000 பேர் ஒரு விஷயத்தை செய்வான், நீ மட்டும் ஒரு விஷயத்தை நீ செய்வ, ஒரு ஆளாக இருக்கிற நீ பார்த்துட்டு உடம்புல செலவு வந்துடும். என்ன 1000 பேர் அந்த விஷயம் செய்கிறான், நம்மளும் செஞ்சா என்ன அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடக்கூடாது. அப்படி வந்துச்சுனாக்கா உன்னை எல்லாம் சேர்ந்து உன்னை வந்து வழிகேட்ட கொண்டு போயிடுவாங்க. ஜாக்கிரதையாக இருக்காங்க. நல்லா சொல்ல நிறைய வசனங்கள் அது மாதிரி வருது.
அது மாதிரி யூத கிறிஸ்துவை பற்றி அல்லாஹ் பேசும்போது பக்கரா சூராவுல லன் தல்லா அன்கல் யஹூது வலன் நஸாரா ஹத்தா தத்தபிய மில்லத்தஹும், இந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அவர்களோட வழிமுறையை போட்டுக்கொண்டு உங்களை எல்லாம் அவங்க என்ன செய்வாங்க, அழைத்து கொண்டே இருப்பார்கள். அவங்க வழியை நீங்க பின்பற்றுகிற வரை உங்களை விட மாட்டாங்கன்னு அவங்க ஆயத்துக்கு. அவங்க வழியை எந்த அளவுக்கு ட்ரை பண்ணுவாங்க, நல்லா முயற்சி பண்ணுவாங்க. கடைசி கட்டத்தில் கொஞ்சோண்டு ஈமான் இருக்கிறவங்க அங்கே போயிடுவாங்கிறாங்க. ஆமாம், முடியாதுப்பா, எனக்கு உலகம் முழுவதும் இருக்குது, நான் மாத்திரம் ஒரு ஆள் தான் என்ன பண்ண போகிறேன், வட்டி இல்லாமல் எப்படி தொழில் செய்யறது சாத்தியமே. இப்போ பேசிக்கிறாங்க இல்லையா, சாதாரணமாக அந்த மாதிரி இன்னைக்கெல்லாம் கொலைக்கெல்லாம் வந்துருச்சு. வட்டி இல்லாமல் எப்படி நம்ம தொழில் செய்ய முடியும், பேங்க் இல்லாமல் எப்படி டிரான்சாக்ஷன் பண்ண முடியும், அது அப்படியா இது எப்படியான்னு பேசி நம்ம என்ன செய்யணும்னு ஒரு கட்டத்தில் சலுகைகளாக ஆகிவிடுறோம். நம்மளுடைய சூழ்நிலைகளை நமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அல்லாஹ்வுடைய குர்ஆன்ல போய் அதை சாட்டக்கூடாது. உங்களுக்கு பேங்க் என்று சொன்னால் வட்டி இல்லாத பேங்க் முறைகள்லாம் இருக்கிறது, அதையெல்லாம் தெரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். ஒருவேளை நிர்பந்தமான சூழ்நிலையில் பேங்கில் போடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் சில பேர்களுக்கு, வெளிநாடு வாழ்ந்தவர்களுக்கு, லோக்கல் இருப்பவர்களுக்கு, தொழில் செய்பவர்களுக்கு. அப்படி இருக்கும்போது வட்டி வேண்டாம் என்று சொல்லுகிற முறைகள்லாம் இருக்கிறது. வட்டியை இல்லாமல் அந்த பேங்க் சிஸ்டம்லாம் இருக்கிறது, அதையெல்லாம் கவனமாக நம்ம வைத்துக் கொள்ளணும். நம்ம என்ன செய்யறதுன்னு சொன்னாக்கா, சாதகமான சூழ்நிலை இல்லை, பெரும்பாலும் நம்மளுடைய செய்யறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அந்த பக்கம் சாஞ்சிடக்கூடாது. அது மாதிரி வச்சாரு இன்றைக்கு. அதே மாதிரி வியாபாரங்கள், இதில் எல்லாமே என்னது, பெரும்பாலான மனிதர்கள் அதை செய்கிறாங்களே இல்லையா, அங்கே போய் நம்ம சாஞ்சிடக்கூடாது. நம்ம எந்த அளவுக்கு உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், கண்டிப்பாக சொர்க்கம் நமக்கு ரொம்ப அருகாமையில் இருக்கிறது. அல்லாஹ் நமக்கு தர இருக்கிறான், அல்லாஹ் நம்பிக்கையை நமக்கு தந்திருக்கிறான். நம்ம ஏற்கனவே வழிகட்டு தான் இருந்தோம், ஆனால் அல்லாஹ் நம்ம புரிய வைத்திருக்கிறான். அதன் காரணத்தினால் அவர் ரொம்ப கேட்ச் பண்ணிக்கிறோம். நல்லா பல இடங்களில் பதிவு செய்கிறான். எந்த அளவுக்கு அல்லாஹ்வின் கயிற்றை பலமாக பெற்று பிடித்துக் கொள்கிறீர்களோ லன் சாமலஹா, அவங்க வழிகட்டு போக மாட்டாங்க. நல்லா பதிவு செய்யலாம். அந்த கயிறுனா என்ன, அதே குர்ஆன் தான். கயிறுக்கு விளக்கமாக இப்னு அப்பாஸ் விசுவாசத்தை கொடுத்ததாக பதிவு செய்யப்படுகிறது. அந்த கயிறு என்று சொன்னால் அல் குர்ஆன் தான் என்று தெளிவாக பதிவு செய்து வைத்திருக்கிறார். அப்ப அல் குர்ஆனிலிருந்து கிடைக்கிற இந்த அறிவை தான் இப்படி பெற்றுக்கொண்டு நடைமுறைகளை அதோடு ஒத்து பார்த்து நம்முடைய நடைமுறைகளை மாற்றிக்கொண்டே இருக்கிற வாழ்க்கை முறையை தான் நாம் எல்லாம் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். கற்றுக்கொண்டே இருக்கிற கற்றுக்க முடியாது. நம்ம மவுத்து வரைக்கும் தான் நிலைமை. கொஞ்சம் அப்படி கரெக்டாக போகும், கொஞ்சம் சருகும். நம்ம கரெக்டாக போகலான்னு நினைப்போம், டக்கு இந்த பக்கம் கொஞ்சம் பிடிச்சி இழுப்பா வைப்பேன், இந்த பக்கம் கொஞ்சம் பிடிச்சி இழுப்பா. அப்படி ஒருத்தன் அந்த பக்கம் வாடாண்டுருவான், இந்த பக்கம் போடாண்டுருவான். அவங்க இங்கே வாடிட்டுருவான், போடிட்டுருவான். கலாச்சாரங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். எந்த அளவு கலாச்சாரம் மாறிக்குன்னா இன்னைக்கு சொல்றதுக்கு வெக்கமாக இருக்குது. ஜோடி மாற்றம்னு சொல்லி கலாச்சாரத்தை கொண்டு வரான். இன்னைக்கு ஒரு ஆளில் கொண்டு என்ன செய்யறது, ஒரு புருஷனும் கொண்டாட்டி உட்காந்துக்க வேண்டியது 40 புருஷன் 40 கொண்டாட்டி. பச்சையா சொல்றவங்க சொல்றது வேற வழி இல்லை. வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுனாக்கா மாற்றி விட்டுக்கிறது, புருஷனையும் கொண்டாட்டி சோழன். அதாவது இந்த விபச்சாரங்கள்லாம் இன்றைக்கு சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது. அதெல்லாம் குழுப்பா. நான் கூட கொண்டாட்டி இதுக்குவேங்கிற அளவுக்கு ஒரு திரைப்பட நடிகரை பார்த்துட்டு இன்னைக்கு சோசியல் மீடியா பார்க்குறவன் இல்லையா, அவன் போனால் எனக்கு என்ன, நான் கூட இருந்து அப்பா பச்சையாக போடுறான் அவன். அப்போ விபச்சார ரசோலா சொல்கிறாங்க, விபச்சாரம் என்பது ஒரு காலத்தில் அது விமர்சனையாக ஆக்கப்பட்டுவிடும். அது ஓரமாக போய் அந்த விபச்சாரத்தை பண்ணுங்கன்னு சொல்கிற அளவுக்கு உலகம் ஆகிடும். ஜாக்கிரதையாக இருக்கிறாங்க. ரசோலா எச்சரிக்கை இது, நிறைய அதிசயம் வருது. அதனால் நம்ம கண்ணை அப்படியே குதிரைக்கு நாடு கட்டுவாங்கல்ல, பெரியவங்க சொல்லுவாங்கல்ல, குதிரைக்கு லாடம் கட்டுற மாதிரி வாழ்க்கையை வச்சுக்கணும். நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து இளைஞர்களுக்கு சொல்லிக்கிறேன், இவர் வயசாகிட்டு சொல்லி பேச நினைச்சக்கூடாது. சின்ன பிள்ளைங்களுக்கு அல்லாஹ் இந்த வயசுலேயே உங்களுக்கு நேரடி நாடினான்னு சொன்னாக்கா அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியம் பெற்றவங்க நீங்கள்லாம். சின்ன பிள்ளைங்க ஏன்னா 15 வயசு 16 வயசுல உங்க எல்லாம் தொழுகையாளிகள் ஒரு பேர் வந்துட்டு இருக்கீங்க. நீங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும். வழிகேடுகள் அதிகமாக இருக்கிறது. நம்ம அப்படியே கரெக்டாக அந்த லாடம் கட்டின மாதிரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக போயிட்டு இருக்கணும். இந்த பக்கம் திரும்பக்கூடாது, அந்த பக்கம் திரும்பக்கூடாது. அப்போ தான் அல்லாஹ் சொல்லுகிற இந்த அருகாமையில் இருக்கிற சொற்கள் நமக்கு கிடைக்கும். பெரும்பாலான மனிதர்களை பார்த்து ஏமாந்து விடாதீர்கள், அவர்கள் எல்லாமே நரகவாதிகள் என்று நான் சொல்லலை, அல்லாஹ் சொல்லுகிறான். அதனால தான் அந்த நரகத்தை பார்த்து அல்லாஹ் கேள்வி கேட்பதாக சொல்லுகிறான். இன்னும் பல விஷயங்கள் பின்னாடி உள்ள அவசரங்கள் நாளைக்கு பார்ப்போம். அதை அப்போ நமக்கு கிடைத்த படிப்பு என்னது, பெரும்பாலான மனிதர்கள் நரகத்துக்கு போவாங்கன்னு நினச்சிக்கிட்டே வாழுங்க. கொஞ்சம் பேர் தான் சொர்க்கத்துக்கு போக போகிறோம்னு நினச்சிக்குவோம். அந்த சொர்க்கத்துடைய கூட்டத்தில் நாம் இருக்கணும்னாக்கா நம்ம தினம் தினம் சரி பண்ணி கொண்டே வாழ்கிற வாழ்க்கை அமைப்பை படித்து கொண்டே இருக்கணும். இது முடிவுற்ற சப்ஜெக்ட் கிடையாது.
சொர்க்கவாதிங்கிற சப்ஜெக்ட்ல அது முடிவுற்ற சப்ஜெக்ட் கிடையாது. மௌத்து வரைக்கும் அதுக்கு டைம் இருக்குது. அது வரைக்கும் பயந்து கொண்டும் இபாதத்து செய்து கொண்டும் அல்லாஹ்வுடைய அந்த வழியை பின்பற்றி கொண்டும் என்னென்ன செயல்கள்லாம் நம்ம செய்கிறோமோ அதெல்லாம் பார்த்து நம்ம நடைமுறைப்படுத்தி கொண்டே இருந்து பிராக்டிஸ் பண்ணிக்கொண்டே இருக்கணும். அதில் அல்லாஹ் நம்மளை மாத்திரக்கூடாதுன்னு துவா செய்து கொண்டே இருக்கணும். அதுக்காக தான் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா அப்படின்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, நேருடைய விட்டு நான் மாத்திராதா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி. அடுத்தது உள்ளத்தை மாத்திராதன்னு துவா செஞ்சிருக்காங்க, யாரெல்லாம் என் உள்ளத்தை மாற்றி விடாதே, என்ன உள்ளத்தை மாற்றக்கூடியவன் நீ. அதனால பயந்து நம்ம சூப்பராக நினைச்சிடக்கூடாது. எப்பயுமே நம்ம 5 பேர் தொழுகிறோம், கரெக்டாக இருக்கிறோம், வியாபாரம் கரெக்டாக இருக்குது, அல்லாஹ் பின்பற்றுறோம், நம்ம கரெக்டாக இருக்கிறோம்னு நம்ம மேலே நம்பிக்கை வைக்காம அல்லாஹ் மேலே நம்பிக்கை வச்சு இந்த விஷயம் நம்முடைய மௌத்து வரை இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த துவாவோடு அமல்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் மீது ஆதரவு வைத்துக் கொண்டே வாழ வேண்டும். அந்த வாழ்க்கை முறையைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தாங்க. அந்த வாழ்க்கை முறையை நமக்கு அல்லாஹ் நசீபாக்கி வைத்திருக்கிறான். இன்றைய தேதி வரை இன்ஷா அல்லாஹ் மௌத்து வரை அல்லாஹ் நசீபாக்க வேண்டும் என்று நானும் உங்களுக்கும் எனக்கும் நான் துவா செய்து கொள்கிறேன். இன்னும் உலக மக்கள் அனைவருக்கும் அல்லாஹ் அந்த வாய்ப்பை தர வேண்டும் என்பதற்காக தான் குர்ஆனை அனுப்பியிருக்கிறான். அந்த குர்ஆனை கொஞ்சம் விளங்காத காரணத்தினால் வழிகேட்டு சென்று கொண்டிருக்கிறார் என்ற முக்கியமான பாயிண்டை மீண்டும் பதிவு செய்து கொள்கிறேன். இந்த குர்ஆன் என்பது ஒரு தலைப்பில் பேசுகிற குர்ஆன் கிடையாது. இதில் ஒவ்வொரு ஆயத்தும் பல விஷயங்களை சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அல் குர்ஆனை ஓதி படித்து விளங்கி செயல்பட ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால் நம்மிடத்தில் மிகச்சிறந்த மாறுதல் ஏற்படும். அதற்கு மூல காரணமாக இருக்கிறார். அல் குர்ஆனை அல்லாஹ் சொன்ன மாதிரி நம்ம பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையையும் நான் வைத்துக் கொள்கிறேன். ரஹ்மான் நம்முடைய எல்லா நல்ல எண்ணங்களை கபூலாக்கி நம்மை மௌத்து வரை நேரான வழியில் செலுத்தி வழிபிறலாமல் அல்லாஹ் வைத்திருக்க வேண்டும் என்ற துவாவோடு இன்றைய இந்த வகுப்பை முடித்துக் கொள்கிறோம். இன்னும் பல விஷயங்கள் சார் நாளைய தினம் பார்க்க இருக்கிறோம். வாசல்தான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா